வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி. மகர ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ கடக சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி, தனுசு ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வந்துடுறாரு. அது பார்த்தீங்கன்னா உச்சம் அடைகிறார். இது ரிஷபம் ராசிக்கு, அதாவது ரிஷபம் ராசிக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்றாருங்க. 9ஆம் இடம் அப்படின்னாவே பாக்கியங்கள் கொடுக்கறது தான். செவ்வாய்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்து அதிபதி மற்றும் உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி. அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் இருக்கும், தொலைதூர பயணங்கள், ஒரு இன்டர்சேஞ்ச் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் அதிகமாக தான் வரும். ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்காத, இருக்கிறத அப்படியே நீங்கள் ஓடிட்டு போகிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஆன்மீக தரிசனங்கள் அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க, ஆன்மீகமான செயல்பாடுகளை கலந்துப்பீங்க. ஒரு புதிய முயற்சிகள் செய்கிறீங்க, அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கூட எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீக தொடர்பு, இறை நம்பிக்கை, குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புது முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனாலும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப யோசித்து எடுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. சகோதர சகோதரிகளிடையே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா சின்ன விஷயங்கள்
நீங்கள் சரியாக பேசினால் கூட அடுத்தவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்து இருந்து உங்களுக்கு இஸ்யூஸ் கொண்டு பிரச்சனைகள் வந்தாலும் அருமையாக அது நீங்கிவிடும். தந்தையாரை அனுசரித்து போங்க, சரிங்களா? இல்லைன்னா அப்பா சில டைமில் ஒரு கோவப்பட்டு பேசுறது, அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற நட்பு வட்டாரங்கள் மீண்டும் இணைகின்ற ஒரு பாக்கியத்தை கிடைக்குங்க. நண்பர்கள் போனாலும் ஒருத்தர் புதிய நண்பர்கள் உங்கள் கூட்டணியில் இணைவாங்க, அறிமுகம் ஆவாங்க. நிலம், மனை, வீடு சம்பந்தமான சில புதிய சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் வாங்க போறீங்க. துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு நீங்கள் வணங்கி வரும் பொழுது வெள்ளிக்கிழமை பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். அதே போல் உங்களுக்கு 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இளைய சகோதரர்களிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாகவும் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாகவும் விளங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. படிக்க மாணவர்கள் தனித்திறமைகள், அவர்களுடைய திறமைகள் பளிச்சிடும். ஸ்போர்ட்ஸ் போன்ற விஷயங்களில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய மகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு புது தைரியத்தை ஊட்டுற மாதிரி நீங்களுடைய சொற்கள் அமையும். அதன் மூலமாக அவர்கள் விளையாட்டுத்துறையில் அதிகமான ஒரு பல கோப்பைகளை வென்றெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அருமையாக அமையுது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தராரு. நிலம், மனை, வீடு சம்பந்தமாக முக்கியமான கையெழுத்து, அஃபிடேவிட்டில் பத்திரம் போன்ற கையெழுத்தெல்லாம் போடும் பொழுது ஒரு தடவை 2 தடவை உங்களுக்கு தெரியலனா கூட அது கூட நிபுணர்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்லி கேட்டு நீங்கள் அதை பயணிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. பஞ்சாயத்து பண்ணுறன்னு பேர் வழியில் மற்றவங்களுக்காக நீங்கள் போய் பரிந்து பேசுவது மற்றும் அவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களை தவிர்த்தால் நல்லது. ஸோ இந்த ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் 12க்கு அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கவனமாகவும் கையாளக்கூடிய இந்த 40 நாட்கள் அப்படின்னு தான் சொல்லுது. திருமணம் போன்ற சுப காரியங்கள் அற்புதமாக நடக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.